ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. யூ கேன் நெவர் ரியலி மேக் எவ்ரிபடி ஹாப்பி. நீங்க ஒரு நாளைக்கு 10 டிஃபரெண்ட் டாபிக் பேசி 10 வீடியோ போட்டாலும் ஒவ்வொரு வீடியோல ஒரு கமெண்ட் வரும். நீங்க பேசுற டாபிக்கு ரெலவெண்டா இல்லாம MS தோனி பத்தி பேசினா ப்ரோ ருத்ராஜ் பத்தி பேசி வீடியோ போடுங்க, CSK பத்தி பேசினா ப்ரோ RCB பத்தி பேசி வீடியோ போடுங்க, ரஜினிகாந்த் பத்தி பேசினா ப்ரோ ராமராஜன் பத்தி பேசி வீடியோ போடுங்க. சபா முடியல. என்னன்னாங்க, எனக்கு எந்த விஷயத்துல நாலேஜ் இருக்கோ வாட் எவர் ஐ எம் குட் அட் அதுதான் என்னால பண்ண முடியும். அதை பத்தி தான் என்னால பேச முடியும். அப்படி எனக்கு நாலேஜ் இருக்கிற விஷயத்தை பத்தி பேசினாலே போற போகல வந்து போடா தற்குறி அப்படின்ட்டு கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களேன்னு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுக்காக எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நான் பேசினேன்னா நானே நாளைக்கு கண்ணாடி பார்க்கும்போது போடா தற்குறி அப்படின்னு என்னைய நான் திட்டிப்பேன். அந்த லெவலுக்கு என்ன தள்ளிடாதீங்க. ஆசைப்பட்ட கண்டென்ட் கிடைக்கலனா கிடைச்ச கண்டென்ட் ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா இல்லனா திவ்யா, திவ்யா இல்லனா தாட்சாயினி, அவ்வளவுதான் லைஃப். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு ஃபாலோவர்ஸ்க்கு, அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். டெய்லி இந்த மாதிரி ப்ரோ இத பத்தி பேசுங்க அத பத்தி பேசுங்கன்னு வந்து லவ் டார்ச்சர் கொடுக்காதீங்க. எனக்கு என்ன தெரியுதோ அதை பத்தி பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ அதற்கு ஏத்தாற் போல் பொற்காசுகளை குறைத்துக் கொள்ளுங்களேன். இவ்வளவு நான் சொல்லியும் இந்த வீடியோல வந்து ப்ரோ அத பத்தி பேசுங்க ப்ரோ இத பத்தி பேசுங்கன்னு கமெண்ட் போட்டீங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷனே வேணாண்டாலும் நான் எங்க ஊருக்கு மாடு மேய்க்க போயிடுவேன். ஆனா அங்கேயே விடுவீங்களா? அங்கேயே வந்து ப்ரோ ஏன் பசுமாடு மேய்க்கிறீங்க, எரும மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பண்ணக்கூடிய ஆட்கள் தான்.